இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்களிலும் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறியுங்கள் என்று அந்த வார்த்தைகளை குறித்து தியானித்து வருகிறோம். வேதத்தின்படி கர்த்தர் நம்மிடத்திலே என்ன விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும், தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இதெல்லாம் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார், அதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவுது. அப்போ நம்முடைய நற்கிரியைகளை கண்டு மற்றவர்கள் மற்ற மனுஷர்கள் நம்முடைய பிதாவை, நாம் ஆராதிக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவுது. ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லும் பொழுது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் வெளிச்சமா இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற, அவரை சார்ந்திருக்கிற நமக்கும் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு கிடைக்கும்படியாக நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய குணங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் முன்னாடி நீங்க அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படியாக நம்முடைய கிரியைகள் காணப்பட வேண்டும். அப்போதான் நம்ம பார்க்கிறவங்க நம்ம ஆராதிக்கிற அந்த தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அப்போ நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ரட்சிப்பு அதை காணப்படும் பொழுதுதான் ஆண்டவரார் சொல்றாரு, நீங்கள் பிரகாசிக்கணும், நீங்கள் வெளிச்சமா இருக்கணும். விளக்கை கொளுத்திய மரக்காலின் கீழே யாருமே வைக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அதை விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க. அப்பொழுது அது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், பிரகாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்போ அவரு நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு ஒரு உவமையை சொல்லும் பொழுது அந்த 10 கன்னிகைகளை குறித்து நம்ம சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆயத்தம், பரலோகத்திற்கு ராஜ்யத்திற்கு ஆயத்தம் ஆகிறதை குறித்து நம்ம இந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். இதை நம்ம பார்க்கும் பொழுது அந்த 5 கன்னிகைகள் 10 கன்னிகைகளும் 10 விளக்குகளை எடுத்துக்கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு வர்றாங்க. அப்ப மணவாளன் வர தாமதிச்சதுனால அந்த 10 கன்னிகைகளுமே நித்திரை ஆகுறாங்க. திரும்ப அந்த மணவாளன் வரவும் எல்லாரும் எந்திரிக்கும் பொழுது, அவங்க விளக்கை எடுக்கும் பொழுது, இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லப்பட்ட அந்த 5 கன்னிகள் இடத்துல விளக்குல எண்ணெய் இல்லை, விளக்குல வெளிச்சம் இல்லை, விளக்குல பிரகாசம் இல்லை. அப்போ இந்த 5 கன்னிகைகளை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது, அவங்க அந்த மணவாளனுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அவங்க அழைக்கப்பட்டவங்க, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவங்க, அந்த அழைப்புக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்தவங்க தான். அந்த அழைப்புக்கு, அந்த மணவாளனுடைய வர காத்திருந்தவங்க தான். ஆனா என்ன இல்லை அவங்ககிட்ட? அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்த ஆவினால் உண்டாகக்கூடிய ரட்சிப்பு என்கிற அந்த வெளிச்சம், அந்த ஒளி, அந்த எண்ணெய் அவங்க இடத்துல இல்லாததுனால அவங்க நிராகரிக்கப்பட்டாங்க என்று பார்க்கிறோம். அந்த பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் இந்த கன்னிகைகளை போல நம்ம காணப்படுகிறோமா? நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் இந்த மணவாளனுடைய வர நம்ம காத்திருக்கிறோம், அவருக்காக நம்ம எதிர்கொண்டு நிற்கிறோம், எல்லாம் இருக்கிறது. ஆனா அந்த வெளிச்சம், அந்த ஒளி, அந்த ஒளியை தரக்கூடிய அந்த எண்ணெய் நம்மிடத்துல இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். கடைசி வரைக்கும் அந்த வெளிச்சம் நம்மிடத்துல இருந்தாதான் மணவாளனு கூட நாம் பிரவேசிக்க முடியும். அப்ப அந்த கன்னிகைகளும் கேட்கிறாங்க, ஆண்டவரே திரும்ப போய் என்ன பண்றாங்க? அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க போய் நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இயேசு அவர் சொல்றாரு, உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ நம்ம ஒளி கொடுக்கிறவர்களாய், எப்பொழுதும் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தம் ஆகிய, அந்த பரிசுத்த ஆவியாகிய, இந்த ரட்சிப்பு என்கிற அந்த பரிசுத்த எண்ணெய்,
எப்பொழுதும் நம்மிடத்துல இருக்கும் பொழுதுதான் நாம் பிரகாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட முடியும். அப்ப அந்த புத்தி இல்லாத கன்னிகள் இடத்துல எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இடத்துல தேவ பக்தி இருக்கு, விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு, அவரை ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், எல்லாம் நம்ம இடத்துல இருக்கு, ஜெபம் இருக்கு, உபவாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ரட்சிப்பு என்கிற, மனம் திரும்புதல் என்கிற, பாவ மன்னிப்பு நிச்சயம் என்கிற பரிசுத்தம் நம்ம இடத்துல காணப்படவில்லை என்றால் கர்த்தர் சொல்வார், நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த இதே போல ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நான் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அதே போலதான் எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு பிரியமானதுன்னு நினைச்சு செய்யறாங்க. நாம் ஓய்வு நாள் ஆராதனை போனா கர்த்தருக்கு பிரியமா இருக்கும், பலிகளை செலுத்தினா பிரியமா இருக்கும், காணிக்கைகளை கொண்டு போனா பிரியமா இருக்கும், பண்டிகைகளை ஆசரிக்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன், உங்கள் காணிக்கைகளை எனக்கு பிரியம் அல்ல, உங்கள் பலிகளை படைச்சாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க நம்ம பாட்டு பாடுறது, அவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு காதுக்கு எப்படி இருக்கிறான், இறைச்சலை போல இருக்குதான். உங்கள் பாட்டுகளின் இறைச்சலை நான் கேட்க மாட்டேன், உங்களுடைய வீணையினுடைய ஓசையை கூட நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போங்க அப்படின்னு சொல்றாரு. அது பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம சோதித்து அறிகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த தேவ பக்தி முயற்சிகள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமானனா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் தூய்மையானதாகவும் கரைபடாததாகவும் பரிசுத்தம் உள்ளதாயும் பிரகாசிக்கக்கூடியதாயும் நாம் காணப்படும் பொழுதுதான் அது கர்த்தருக்கு பிரியமானதாக மாறும். இந்த தேவ பக்தி மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது. நம்முடைய இருதயம் சுத்தமில்லாதவர்களா இருந்தால் அந்த தேவ பக்தி வீணா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் அந்த பரிசுத்தத்தோடு காணப்படும் பொழுதுதான் இந்த தேவ பக்தி எல்லாம் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு என்று பிரகாசிக்க முடியும். நம்முடைய நற்கிரியைகள் நம்மிடத்துல காணப்படும் பொழுதுதான் மனுஷர் அதை பார்த்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி ஒளியின் பிள்ளைகளாக இருளின் ஆதிக்கத்திற்கு ஒப்புக்கூடாதபடி அந்தகாரத்திலிருந்து வெளிவந்து நாம் பிரகாசிக்க அந்த தேவனுடைய இரக்கத்தை நமக்கு தேடி நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்களை அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நீர் கற்றுக் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காகவும் தேவரீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்காதபடி உம்முடைய சித்தத்தை செய்ய உம்மோடு கூட ஐக்கியப்படவும் வேண்டும் என்று கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்று தந்தீரப்பா. அதே போல நாங்கள் ஆண்டவரை இருளிலே இராதபடி பிரகாசிக்கிறவர்களாக நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டவர்களாக அநேகருக்கு பிரயோஜனமாய் பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட எப்பொழுதும் எங்களுக்குள்ள ஒளி இருளாகாதபடிக்கு கடைசி பரியந்தம் ஆண்டவரே அந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் சேர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் மணவாளன் ஆகிய கிறிஸ்து வரும் பொழுது உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக உமக்கு முன்பாக நிற்க தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றும்படியாய் அப்பா ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஆவியை கொடுத்து எங்களை நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களில் உள்ள ஒளி இருளாகாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் பிரகாசிக்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை